வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 7/6/2025 விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை 6 மணி முதல் 7:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தையர், சூரிய உதயம் 5:52, கரணம் 12 மணி முதல் 1:30 வரை, திதி இன்று காலை 6:45 வரை, ஏகாதசி பின்பு துவாதசி, நட்சத்திரம் இன்று காலை 11:34 வரை, சித்திரை பின்பு சுவாதி, யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை, சித்த யோகம் பின்பு காலை 11:34 வரை, மரண யோகம் பின்பு அமிர்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று காலை 11:34 வரை, பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி. மேஷராசி நேயர்களே, வியாபாரத்தில் மேன்மைகள் ஏற்படும், நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், பணியில் ஆதரவுகள் கிடைக்கும், இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும், லாபமான முடிவுகள் கிடைக்கும், வழக்கு விஷயங்களில் சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும், எதிர்ப்புகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம், அஸ்வினி வளமான நாள், பரணி பிரச்சனைகள் தீரும், கிருத்திகை தடைகள் விலகும். ரிஷபராசி நேயர்களே, வீட்டில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும், நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும், குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள், வியாபாரத்தில் அலைச்சல்கள் ஏற்படும், புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், செலவுகள் அதிகமாகும், உத்தியோகத்தில் நிதானமாக செயல்படவும், சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம், கிருத்திகை சிந்தனைகள் கூடும், ரோகிணி அலைச்சல்கள் அதிகமாகும், மிருகசிரீஷம் நிதானம் தேவை. மிதுன ராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள், உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும், எதிலும் அலைச்சல்கள் கூடும், சொந்த பந்தங்களுடன் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், இடமாற்றம் தொடர்பான லாபங்கள் அதிகமாகும், சிந்தனைகள் கூடும், அமைதியுடன் செயல்படுவீர்கள், ஆதரவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம், மிருகசிரீஷம் நிதானம் தேவை. திருவாதிரை மனக்கசப்புகள் நீங்கும், புனர்பூசம் யோசித்து செயல்படவும். கடகராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும், தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள், புதுவிதமான முயற்சிகளில் அனுகூலங்கள் ஏற்படும், நன்மையான நிலை அமையும், வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும், பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும், குழப்பங்கள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம், புனர்பூசம் நிதானம் தேவை, பூசம் அனுகூலங்கள் ஏற்படும், ஆயில்யம் தேகநலன் சீராகும். சிம்மராசி நேயர்களே, அனுபவமான சூழ்நிலைகள் ஏற்படும், தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள், அலைச்சல்கள் அதிகமாகும், புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும், வேலை திறமையான அதிகமாகும், சுற்றி உள்ளவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி ஏற்படும், நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், மகம் நினைத்தது நிறைவேறும், பூரம் தன்னம்பிக்கை ஏற்படும், உத்திரம் நிம்மதியான நாள். கன்னிராசி நேயர்களை, மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும், வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும், ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், கடன் சுமை குறைய பெறுவீர்கள், ஆதாயங்கள் அதிகமாகும், அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், எதிலும் சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள், தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம், உத்திரம் குழப்பங்கள் தீரும், ஹஸ்தம் உதவிகள் கிடைக்கும், சித்திரை வளமான நாள். துலாம் ராசி நேயர்களே, வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும், புதுவிதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும், நிதானமாக செயல்படவும், நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும், கடன் சுமை குறைய பெறுவீர்கள், ஒத்துழைப்பான நிலையும் மாற்றங்களும் கிடைக்கும், மகிழ்ச்சிகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், சித்திரை சிந்தனைகள் கூடும், சுவாதி ஆதரவுகள் அதிகமாகும், விசாகம் வளர்ச்சிகள் கூடும். விருச்சிகராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது, அலைச்சல்களினால் நன்மையான நிலை ஏற்படும், எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும், எடுக்கும் முயற்சிகளில் அனுபவங்கள் கிடைக்கும், பணியில் இருந்து வந்த தடைகள் விலகும், தேகநலன் சீராகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம், விசாகம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும், அனுஷம் அலைச்சல்கள் கூடும், கேட்டை நிதானம் தேவை. தனுசு ராசி நேயர்களே, குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும், நினைத்த காரியம் நிறைவேறும், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும், ஆர்வமான நிலை ஏற்படும், மனதில் குழப்பங்கள் நீங்கும், வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும், பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், மூல மகிழ்ச்சியான நாள். பூராடம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், உத்திராடம்
வளமான நாள். மகர ராசி நேயர்களே, பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். பணியில் கௌரவங்கள் கூடும். அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். தொழிலில் எடுக்கும் முயற்சிகளிலும் வெற்றிகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். தேகநலன் தொடர்பான சிந்தனைகள் கூடும். சிக்கல்கள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் ஆர்வம் அதிகமாகும். திருவோணம் வளமான நாள். அவிட்டம் நெருக்கடிகள் நீங்கும். கும்பராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். வேலை தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும். கௌரவங்கள் மேலோங்கும். சிந்தனைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் மனக்கசப்புகள் நீங்கும். சதயம் வளமான நாள். பூரட்டாதி நினைத்தது நிறைவேறும். மீனராசி நேயர்களே, வீட்டில் கடமைகள் அதிகமாகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். நிதானமாக செயல்படுவோம். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். சிந்தனைகள் கூடும். மேன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி கடமைகள் கூடும். உத்திரட்டாதி நினைத்தது நிறைவேறும். ரேவதி நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும்.